கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபேறுகளை மீளாய்வு செய்வதற்கான கால எல்லை நீடிக்கப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் ஜனவரி மாதம் 8ஆம் தேதியுடன் நிறைவடையவிருந்த பெறுபேறுகளை மீளாய்வு செய்வதற்கு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான கால எல்லை ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் WMNJ புஷ்பகுமார் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெறுபேறுகளை மீளாய்வு செய்வதற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் காலங்களை நீடிக்கப்பட்ட போதிலும் சட்புள்ளிகள் தொடர்பில் தோன்றியுள்ள பிரச்சினைகள் குறித்து பல்வேறு தரப்பினர் தொடர்ந்தும் கவனம் செலுத்தி வருகின்றனர். சட்புள்ளியை கணிப்பீடு செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட முறைமையை 2 பரீட்சைகளுடன் ஒப்பிடுகையில் வெவ்வேறாக மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளதாக புத்திஜீவிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். சட்புள்ளியை கணிப்பிடுவதற்காக ஏதேனும் ஒரு பாடத்திற்கு பெற்றுக்கொள்ளப்பட்ட புள்ளிகளின் இடைப்பெறுமதி மற்றும் அந்த பாடத்திற்காக பெற்றுக்கொண்ட புள்ளிகளின் அளவு என்பவற்றுக்கு இடையிலான வித்தியாசத்தை அங்கீகரிக்கப்பட்ட பெறுமதியால் பிரிக்க வேண்டும். ஒன்றுகொன்று வித்தியாசமான 2 பரீட்சைகள் நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்தில் இடைப்பெறுமதியை கணிப்பிடுவதற்காக அவற்றுக்குரிய பாடங்களுக்காக பெற்ற புள்ளிகளின் இடைப்பெறுமதியாக ஒட்டுமொத்த சராசரியை பெற்றுக் கொள்வது பொருத்தமற்றது என்று புத்திஜீவிகள் கருதுகின்றனர். அது மாத்திரமின்றி இதற்காக அங்கீகரிக்கப்பட்ட சூத்திரத்திற்காக 2 பாட விதானங்களின் பெறுபேறுகளை ஒன்றாக்கி ஒட்டுமொத்த சூத்திரம் ஒன்றை பயன்படுத்துவது விமர்சனத்திற்கு இலக்காகியுள்ளது. 2 பிரிவுகளையும் வேறாக கருதி அங்கீகரிக்கப்பட்ட சூத்திரம் ஒன்றை கண்டுபிடித்து தனியாக சட்புள்ளியை கணிப்பிடுவது சிறந்ததாகும் என்றும் புத்திஜீவிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். பரீட்சை பெறுபவர்களை கணிப்பிடுவதற்காக சட்புள்ளி முறைமை அறிமுகப்படுத்திய பேராதனை பல்கலைக்கழக பேராசிரியர் ஆரோத்தாட்டில் மற்றும் அந்த பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரான எஸ் சமித் ஆகியோர் இந்த விடயத்தில் பிரச்சினை நிலவுவதாக குறிப்பிடுகின்றனர். 2 பாடவிதானங்கள் என்பதனால் சட்புள்ளிகளை கணிப்பிடுகின்ற போது அவற்றை வெவ்வேறாக கணிப்பிட வேண்டும். மாணவர்களை தரப்படுத்துவதற்காகவே சட்புள்ளி பயன்படுத்தப்படுகின்றது. எனவே இந்த சட்புள்ளி முறையில் பழைய மற்றும் புதிய பாடவிதானங்களின் கீழ் பரீட்சைகளை எழுதிய மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றனர். அவர்களுக்கு அநீதி இழைக்கப்படுகின்றது. எனவே இந்த முறையை 2 பிரிவுகளாக பிரிக்க வேண்டும். அதற்கான குழு அது குறித்த பட்டியல் ஒன்றை தயாரித்துள்ளது. எனினும் அதில் ஒரு சூத்திரத்தில் பிழை ஏற்பட்டுள்ளது. இவ்வாறான தொழில்நுட்ப தவறொன்று உள்வாங்கப்படுகின்ற போது முழு பெறுபேறும் பிரச்சனைக்குள்ளாகும். Technical mistakes in statistics, and the entire thing is open to question. That is the problem. සාමාන්‍ය තත්ත්වයකදී විෂයන් දෙකකින් ලැබෙන ලකුණු එකිනෙක சாதாரண நிலைமைகளின் கீழ் 2 பாடவிதானங்களுக்காக பரீட்சைகள் நடைபெறுகின்ற போது புள்ளிகளை ஒப்பிடுவது தவறாகும். 2 கொடித்தொகைகளுக்காக வெவ்வேறு சட்புள்ளிகளை கணிப்பிடுவதன் மூலமே அதனை மேற்கொள்ள வேண்டும். 2 பாடவிதானங்களின் மூலம் பெறும் புள்ளிகள் 2 வெவ்வேறு திட்டங்களுக்காகவே கிடைக்கின்றமை இதற்கு காரணமாகும். அவை ஒரே பாடத்திட்டத்திற்கு அமைவானவை அல்ல. சட்புள்ளிகள் முறைமை தொடர்பில் தற்போது விமர்சனங்கள் தோன்றியுள்ளன. தேவை ஏற்படின் இது தொடர்பில் எனது பங்களிப்பை வழங்க முடியும். මම ඇත්තටම ලෑස්ති දැන් විශ්වවිද්‍යාල ප්‍රතිවාදන සභාවට මගේ දැනුම ලබා දීමට අවශ්‍යතාවයක් වුණොත් இதேவேளை சட்புள்ளி தொடர்பில் இன்றைய தினம் ஒரு சில இடங்களில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. 2 வித்தியாசமான பாடவிதானங்களுக்குரிய பரீட்சைகள் எவ்வாறு நடத்தப்படுகின்றன? காலமும் பிரச்சனையும் வேறு வேறாகும். கேள்விகளுக்கான பதில்களுக்கு வழங்கப்படும் புள்ளிகளும் வித்தியாசமாகும். அது மட்டுமின்றி அடிப்படை கேள்விகளை விட முற்றாக வித்தியாசமான கேள்விகள். ஒட்டுமொத்த மாற்றங்களுடனான 2 பாடவிதானங்களுக்கான பரீட்சைகளுக்கு சட்புள்ளிகள் எவ்வாறு தயாரிக்கப்பட்டுள்ளன? 2 வித்தியாசமான பாடங்களுக்குரிய பரீட்சைகளுக்கு சட்புள்ளிகள் எவ்வாறு தயாரிக்கப்பட்டுள்ளன என்பதே பிரச்சனையாகும். இதனால் இந்த பெருபற்றினை ஏற்றுக்கொள்ள முடியாது. பல தரப்புகளிலும் பல்வேறு பிழைகள் குறித்து கவனம் செலுத்தப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அமைச்சர் தொடர்ந்தும் தமது நிலைப்பாட்டிலே இருப்பதாக அவர் தெரிவிக்கின்ற கருத்துக்களிலிருந்து தெளிவாகின்றது. தமது பாடசாலையில் உள்ள பிள்ளையின் பெறுபேறு பிழையாக வெளியாகியுள்ளது என்று இன்று வரை எந்த ஒரு பாடசாலை அதிபரோ பாடசாலையில் உள்ள பொறுப்பாசிரியர்களோ கல்வி அமைச்சர் என்ற வகையில் எனக்கு அல்லது பரீட்சைகள் ஆணையாளர் நாயகத்திற்கு எந்தவித முறைப்பாடும் செய்யவில்லை. බන්දුල ගුණවර්ධන ගරු ඇමතුමාටත් එතකොට SB දිසානායක ගරු ඇමතුමාටත් அமைச்சர் பந்துல குணவர்தனவிற்கும் அமைச்சர் SB திசாநாயக்கவிற்கும் நாம் ஒன்றை கூறுகிறோம். இப்போதாவது வெட்கமும் அச்சமும் இருக்குமாயின் முதலில் பதவி விலக வேண்டும். முதல் தெரிவாக இந்த முன்னுதாரணத்தை வழங்க வேண்டும். இரண்டாவதாக பரீட்சை பெறுபவர்களை செல்லுபடியற்றதாக்கி நீங்கள் கூறுவதை போன்று குளறுபடிகள் அற்றதாயின் பிரச்சனை இல்லாவிட்டால் நீங்கள் கூறியது போல் பெறுபவர்கள் 100% சரியானதாயின் மாணவர்களின் விடைத்தாள்களை வெளியிடுங்கள். அவ்வாறான விடைத்தாள்களை மாணவர்களிடம் கையளிப்பதில் எந்தவித தடையும் இல்லை. ඉතින් දෙන්නකො දරුවන්ට පිළිතුරු පත්‍ර ටික. දැන් පිළිතුරු පත්‍ර දරුවන්ගේ අතට දෙන්න කිසිදු බාධාවක් නැහැ. ඇමතිවරයා මේක බාරගත යුතුයි. මොකද මෙවැනි විදියකට ගණනය කිරීම ගිය අවුරුදු වල සිදුවෙච්ච එකක් නෙවෙයි. அமைச்சரே இதனை பொறுப்பேற்க வேண்டும்.
கடந்த வருடங்களில் இவ்வாறு கணிப்பீடு செய்யப்படவில்லை. இந்த வருடம் இந்த முறைமைக்கான அனுமதியை வழங்கியது யார்? இதனை ஆராய்ந்தால் கல்வி அமைச்சரே அதற்கு பொறுப்பு கூற வேண்டியுள்ளது. சூழ்ச்சியான முறையில் இலவச கல்வியை ஒழித்து தனியார் துறை கல்விக்கு இடமளிப்பதற்காகவா இவ்வாறு இடம்பெற்றது என்பது குறித்த வினா எழுகின்றது. இத்தகைய செயற்பாட்டிற்கு அமைச்சர் சூட்சுமமாக இடமளித்துள்ளாரா என்ற கேள்வியும் எழுகின்றது. கல்வித்துறையில் இத்தகைய பாரிய அழிவை ஏற்படுத்தியமை குறித்து அமைச்சர் பொறுப்பு கூற வேண்டும். அல்லது ஜனாதிபதி தலைமையிலான அமைச்சரவை இதற்காக மேற்கொள்கின்ற நடவடிக்கைகள் குறித்து தெளிவுபடுத்த வேண்டும். මෙවැනි විශාල විනාශයක් අධ්‍යාපන ක්ෂේත්‍රයට ගෙන ඒම ගැන සම්පූර්ණ වගකීම අධ්‍යාපන ඇමතිතුමාට ගත යුතුයි. එහෙම නැත්නම් කැබිනට් එක බාර ගන්නවා නම් ඒ ගැන ජනාධිපතිතුමා ඇතුළු කැබිනට්ටුව කියන්න ඕන මොකද්ද තමන් කරන්න යන්නේ මේ ගැන කියලා. இதேவேளை உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் குறித்து ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவிற்கு மீளாய்வு தவிர்த்த ஏனைய பிரச்சினைகள் தொடர்பில் அறிவிக்குமாறு கோரியுள்ளமை உண்மை நிலைமையை மூடிமறைக்க மேற்கொள்ளும் முயற்சியாகும் என்று கல்வி தொழில்சார் கல்வியலாளர்கள் சங்கம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாணவர்களினதும் பெறுபவர்களை ஒப்பீட்டு ரீதியில் நோக்காது ஒரு சிலரின் தகவல்களின் அடிப்படையில் தீர்வுகளை காண முற்படுவது தவறானது என்றும் அந்த சங்கம் சுட்டிக்காட்டுகிறது. இலங்கை மகாபோதி சங்கத்தின் தலைவர் பானகல உபதிச தேரரின் 62வது பிறந்த தினம் இன்றாகும். இதனை முன்னிட்டு சமூக சேவைக்கு முக்கியத்துவம் வழங்கி பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. பானகல உபதேச தேரரின் 62வது பிறந்த தினத்தை முன்னிட்டு மருதானை மகாபோதி விகாரையில் சமய வழிபாடுகள் இடம்பெற்றன. இதன்போது பானகல உபதேச தேரருக்கும் நாட்டிற்கும் நலம் வேண்டி பூஜைகள் நடைபெற்றன. இதேவேளை சபகஸ்கந்த யோஷிதா கல்வி மற்றும் சமூக சேவை மன்றத்தினால் இரத்த தான நிகழ்வு மற்றும் மருத்துவ முகாம் ஆகியன இன்று முன்னெடுக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் பிரதேசவாசிகள் மற்றும் பியகம முதலீட்டு வலயத்தின் ஊழியர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். அத்துடன் பானகல உபதேச தேரரின் ஜனன தினத்தை முன்னிட்டு மற்றொரு சமூக சேவை நடவடிக்கை இன்று முற்பகல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை மற்றும் இலங்கை மகாபோதி சங்கம் ஆகியன இணைந்து போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்களுக்காக மனநல ஆலோசனைகளை வழங்கும் நிலையம் ஒன்றை திறந்து வைத்தனர். இந்த மனநல ஆலோசனை நிலையம் மாளிகாகந்தை மகாபோதி விகாரையில் நிறுவப்பட்டுள்ளது. குறிப்பாக எமது இளைஞர் யுவதிகள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் கூட போதைப் பொருட்களுக்கு அடிமையாக உள்ளனர். அதனால் அவர்களை அதிலிருந்து விடுவிப்பதற்கு இது ஒரு பயனுள்ள நிறுவனமாக செயற்படும். அதேபோல் இதனை பயனுள்ள நிலையமாக நான் காண்கின்றேன். වටිනා ආයතනයක් බවට පත් වෙනවා. ඒ වගේම මේ ඉතාමත් ප්‍රයෝජනවත් මධ්‍යස්ථානයක් හැටියටයි මම දකින්නේ. 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி பிறந்த பானகல உபதேச தேரரின் இயற்பெயர் யாசின் லியனகே உபதேச என்பதாகும். மாத்தறை மாவட்டத்தின் பானகல கிராமத்தில் பிறந்த அவர் 1967ஆம் ஆண்டு இந்த புனித பணியில் இணைந்து கொண்டார். கெரிகலை பஞ்சாதிச தேரரின் மாணவராக 1970ஆம் ஆண்டு ஆன்மீக வாழ்க்கையில் உள்வாங்கப்பட்டார். 1976ஆம் ஆண்டு தர்ம தூதராக ஜப்பானுக்கு சென்ற தேரர் பின்னர் கோட்டை தரப்பினரால் ஜப்பானின் பிரதம சங்கநாயக்கராக நியமிக்கப்பட்டார். சமூக சேவைக்காக தன்னை அர்ப்பணித்த அவர் 1979ஆம் ஆண்டில் யோஷிட்டா சோகன்ஷியின் ஒத்துழைப்புடன் இலங்கையின் முதலாவது யோஷிட்டா பாலர் பாடசாலையை ஆரம்பித்தார். பலர் கல்விக்காக பங்காற்றிய இந்த நிறுவனத்தின் கீழ் தற்போது 20 கிளை பாடசாலைகள் இயங்கி வருகின்றன. 2000ஆம் ஆண்டில் மகாபோதி சங்கத்தின் தலைவராக அவர் தெரிவானார். உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு தர்ம போதனைகளுக்காக தமது வாழ்வை அர்ப்பணித்துள்ள தேரர் இந்தியாவின் சாஞ்சி பௌத்த பல்கலைக்கழகத்தை நிர்மாணிப்பதற்கு முன்னோடியாக திகழ்ந்தார். மேலும் பல காலம் தமது மக்களுக்கான சேவையை முன்னெடுப்பதற்கான ஆசை கிட்ட வேண்டும் என்பதே அனைவரதும் பிரார்த்தனையாகும். இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 10:45 இடம்பெறும். வணக்கம்.